வணக்கம் நண்பர்களே. உலகம் முழுவதும் அதிகமாக சாப்பிடப்படும் சத்தான உணவுகளில் ஒன்று தான் முட்டை. புரதச்சத்து, விட்டமின் B12, விட்டமின் டி, கோலின், இரும்புச்சத்து போன்ற பல முக்கிய ஊட்டச்சத்துக்களை கொண்டிருப்பதால் முட்டை ஒரு சூப்பர் உணவு அப்படின்னு அழைக்கப்படுது. ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் பலருக்கும் தெரியாது. முட்டை ரொம்பவுமே நல்ல உணவு தான். அதற்காக எல்லா உணவுகளோடையும் அதை சேர்த்து சாப்பிடலாமா? சாப்பிடக்கூடாது. சில உணவுகளை முட்டையோடு சேர்த்து சாப்பிடும்போது செரிமான பிரச்சனைகள், வயிற்று உப்பசம், அஜீரணம், ஊட்டச்சத்து உறிஞ்சுதல்ல குறைபாடு, சிலருக்கு வெண்புள்ளிகளும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்னைக்கு வீடியோவில் முட்டையுடன் சேர்த்து சாப்பிடக்கூடாத உணவுகள் என்னென்ன, அதை சேர்த்து சாப்பிட்டா என்னென்ன பாதிப்புகள் வரும், அதை எப்படி பாதுகாப்பாக சாப்பிடலாம் அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை முழுமையாக பாருங்கள். கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் பயனுள்ள ஒரு வீடியோவாக நம்மள பலரும் தெரியாமல் செஞ்சுக்கிட்டு இருக்க சின்ன தவறை இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். மக்கள் 95% ஆஃப் மக்கள் செய்யக்கூடிய தவறு என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். ஸோ உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். முதலாவதாக பார்க்கக்கூடிய அந்த தவறான சேர்க்கை என்னென்னா, முட்டை ப்ளஸ் டீ, காஃபி தாங்க. பலரும் காலை உணவில் முட்டை சாப்பிட்ட உடனே டீ குடிக்கிறதா வழக்கமாக வச்சுக்கிறாங்க. ஆனால் இதை அடிக்கடி செய்கிறது நல்லதே கிடையாது. என்னைக்கோ ஒரு முறை எடுத்துக்கிட்டால் பிரச்சனை இல்லை. டீயில் இருக்கக்கூடிய அந்த டேனின் என்ற சேர்மம் முட்டையில் இருக்கக்கூடிய புரதத்தோடு சேர்ந்து செரிமானத்தை மெதுவாக்கும். ஸோ இதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனை என்னென்னா, மலச்சிக்கல், வயிறு கனத்த ஒரு உணர்வு, அஜீரணம், வாய்வு தொல்லை ஏற்பட ஆரம்பிக்கும். எப்படி சரியான முறையில் சாப்பிட்லாம்னா, முட்டை சாப்பிட்ட பிறகு குறைந்தது ஒரு 45 நிமிடம் கழித்து இல்லைன்னா 1 மணி நேரம் கழித்து டீ குடிக்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்து இரண்டாவது சேர்க்கை என்னென்னா, முட்டை ப்ளஸ் சோயா பால் தாங்க. சிலர் ஆரோக்கியம் என்ற எண்ணத்தில் முட்டை ப்ளஸ் சோயா பாலை ரெண்டையும் ஒன்றா சேர்த்து எடுக்கிறாங்க. ஆனால் சோயாவில் இருக்கக்கூடிய சில சேர்மங்கள் முட்டையோடைய புரதத்தை முழுமையாக உறிஞ்சுறதுல பாதிப்பு அடையுது. ஸோ இதனால் இது ரெண்டையும் தனித்தனியாக எடுக்கிறதா நல்லது. ஸோ நம்ம எதுக்காக எடுக்கிறோம்? அதனுடைய முழு ஊட்டச்சத்து நம்ம உடலுக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக தான் எடுக்கிறோம். ஆனால் அது கிடைக்க விடாமல் பண்ணிடும். ஸோ அதனால தனித்தனியாக எடுக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ அப்படி நீங்கள் சேர்த்து எடுத்திங்கன்னா என்ன பிரச்சனை ஆகும்னா, புரதம் உறிஞ்சும் திறன் குறைய ஆரம்பிக்கும். வயிறு உப்பசம் ஏற்படும், செரிமானத்திலையும் சிரமம் ஏற்படும். ஸோ எப்படி சரியான முறையில் எடுக்கணும்னா, ரெண்டையுமே குறைந்தது 1 மணி நேரம் இடைவெளி விட்டு தான் எடுக்கணும். ஒன்று சோயா பால் எடுத்திங்கன்னா 1 மணி நேரம் கழித்து முட்டை எடுக்கணும். இல்லை முட்டையை எடுத்திங்கன்னா 1 மணி நேரம் கழித்து சோயா பால் எடுக்கணும். அடுத்து நம்ம மூன்றாவதாக பார்க்கக்கூடிய ஒரு தவறான சேர்க்கை என்னென்னா, முட்டை ப்ளஸ் சர்க்கரை தாங்க. பழங்காலத்தில் இருந்தே இந்த கலவையை பற்றி எச்சரிக்கை கூறப்பட்டே இருக்குது. ஏன்னா முட்டையும் சர்க்கரையும் அதிக வெப்பத்தில் ஒன்றாக சமைக்கும் போது சில வேதிப்பொருட்கள் உருவாகும் என்று கூறப்படுது. இதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனை என்னென்னா, செரிமான கோளாறு, வயிற்று பிரச்சனைகள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா கூறப்படுது. ஸோ நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, கேக்கு, பேக்கரி பொருட்களில் எல்லாத்துலேயுமே முட்டை ப்ளஸ் சர்க்கரை சேர்க்கப்பட்டாலும் அது எல்லாமே சரியான முறையில் தயாரிக்கப்படுது. சரியான வெப்பநிலையில் வச்சு அதை தயாரிச்சுட்டு வர்றாங்க. ஆனால் அதிக அளவில் இனிப்பு முட்டையும் சேர்ந்த அந்த கேக்கு, இந்த மாதிரியான உணவுகளை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்றது நல்லதே கிடையாது. என்றைக்கோ ஒரு முறை சாப்பிட்றது ஓகே. நீங்கள் டெய்லியும் எடுத்துகிட்டே வாங்க, உங்கள் உடலில் பலவிதமான பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். ஸோ எப்போவுமே முட்டை ப்ளஸ் சர்க்கரை சேர்த்த உணவுகளை தொடர்ந்து எடுக்கிறத தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்து நம்ம நான்காவதாக பார்க்கக்கூடிய ஒரு தவறான சேர்க்கை என்னென்னா, முட்டை ப்ளஸ் வாழைப்பழம் தாங்க. ஜிம்முக்கு போகிறவங்க பலரும் முட்டை ப்ளஸ் வாழைப்பழத்தை ஒன்றாவே சாப்பிட்றாங்க. அனைவருக்கும் ஆனால் பிரச்சனை வராது. ஒரு சிலருக்கு பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. முக்கியமாக யாருக்குன்னா, செரிமானத்தன்மை குறைவாக இருக்கக்கூடிய வயதானவர்கள், குழந்தைகள், இவங்களுக்கெல்லாம் இது பிரச்சனையை ஏற்படுத்தும். என்ன மாதிரியான அறிகுறியெல்லாம் ஏற்படும்னா, வயிறு உபசம், செரிமானம் தாமதமாகிறது, உடல் சோர்வு, இதெல்லாம்
அறிகுறி வந்து உங்களுக்கு ஏற்படும். அடுத்த 5வதா பார்க்கக்கூடிய ஒரு தவறான சேர்க்கை என்னன்னா, முட்டை ப்ளஸ் அதிக எண்ணெய் பொரியல் தாங்க. முட்டையுடன் சிக்கன் 65, ஃப்ரைட் ரைஸ், பஜ்ஜி, போண்டா, வடை இந்த மாதிரியான ஆயில் நிறைந்த உணவுகள சாப்பிட்றது. என்ன ஆகும்னா, அதிக கொழுப்பு வந்து உடல்ல சேரும். செரிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். வயிற்றெரிச்சல் ஏற்படும். ஸோ வாரத்தில் எப்போ ஒரு முறை சாப்பிட்றேன், மாதத்துக்கு ஒரு முறை சாப்பிட்றேன் அப்படின்னா ஓகே. இது தினமும் இந்த காம்பினேஷன் நீங்கள் தொடர்ந்து எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உடல் எடையும் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். கொழுப்பும் உங்கள் உடலில் நிறையா சேர்ந்து உங்களுக்கு பலவிதமான நோய்கள் வர்றதுக்கு இது வழிவகுக்கும். ஸோ உடல் சோர்வும் ஏற்படும். இதனால் இந்த சேர்க்கையை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்து 6வதா பார்க்கக்கூடிய ஒரு தவறான சேர்க்கை என்னென்னா, முட்டை ப்ளஸ் குளிர்பானங்கள் தாங்க. முட்டை சாப்பிட்ட உடனே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, கூல்ட்ரிங்க்ஸ் குடிப்பாங்க. அதாவது ஆர்டிஃபிஷியல் கூல்ட்ரிங்க்ஸ், 7up, கொக்கோ கோலா இந்த மாதிரியான கூல்ட்ரிங்க்ஸ் தான் குடிக்கிறத வழக்கமாக வச்சுருப்பாங்க. ஏன் இதை தவிர்க்க சொல்கிறோன்னா, செரிமான முறை வந்து இதனால் பாதிக்கப்படலாம். வயிற்றில் வந்து வாய்வு உருவாகும். அமிலத்தன்மை வந்து அதிகரிக்கலாம். அதனால் இதுக்கு மாற்று வழி என்னென்னா, நீங்கள் முட்டை சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் வெதுவெதுப்பான தண்ணீர் குடிக்கிறது தாங்க சிறந்தது. ஸோ இது தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்து நம்ம 7வதா பார்க்கக்கூடிய ஒரு தவறான சேர்க்கை என்னென்னா, முட்டை ப்ளஸ் அதிக அளவு சிவப்பு இறைச்சி, அதாவது ப்ராசஸ்டு பண்ண மீட்டுங்க. ஏன்னா இதில் எல்லாமே வந்து என்னென்னா சோடியம், உப்பு இதில் எல்லாமே அதிகமாக இருக்கும். அதனால் இதை எடுக்கிறத ரொம்பவே நம்ம தவிர்க்கணும். முட்டை ப்ளஸ் இந்த சிவப்பு இறைச்சி ரெண்டையும் நம்ம ஒன்றா எடுக்கும்போது என்ன ஆகும்னா, ரெண்டுலேயுமே அதிக அளவில் புரதம், கொழுப்பு ரெண்டுமே இருக்கும். ஸோ ரெண்டும் அதிகமாக சேரும்போது உடலுக்கு வந்து அதிக லோடு ஆயிரும். இதனால் செரிமானத்தில் பிரச்சனை ஏற்படும். வயிறில் வந்து ஒரு கனத்த உணர்வு ஏற்படும். அதிக அளவில் கலோரிகள் ஏற்பட்டு உடல் பருமன் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வர ஆரம்பிக்கும். ஸோ அளவோடு சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. இல்லைன்னா இதை தனியாக அதை தனியாக சாப்பிட்றது ரொம்பவுமே பெஸ்ட்டானது. அடுத்து நம்ம 8வதா பார்க்கக்கூடிய ஒரு தவறான சேர்க்கை என்னென்னா, முட்டை ப்ளஸ் மது தாங்க. இது ரொம்ப ரொம்ப மோசமான கலவைகளில் ஒன்று. மது குடிக்கும்போது முட்டை சாப்பிட்றது பாதிப்பை வந்து ஏற்படுத்தும். ஆனால் இது என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுத்தும்னா, கல்லீரல் சுமையை வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும். செரிமான பிரச்சனைகளை ஏற்படுத்தும். உடல் சோர்வை வந்து ஏற்படுத்தும். ஸோ கல்லீரல்ங்கிறது நம்ம உடலுக்கு ரொம்பவுமே முக்கியமான உறுப்பு. அதனுடைய சுமையை அதிகப்படுத்தி அதை டேமேஜ் பண்ணுறதுக்கு முட்டை ப்ளஸ் மது வந்து 2 சேர்க்கையும் வந்து எடுக்கிறது தான் நம்ம தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ முட்டை சாப்பிடும்போது கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னென்னா, நல்லா வேக வைத்த முட்டைகளை சாப்பிடுங்க. ஒரு நாளைக்கு 1 இல்லைனா 2 முட்டைகள் வந்து நார்மலாக ஆரோக்கியமான பீப்புள்ஸுக்கு பாதுகாப்பானதுன்னா 1 இல்லை 2 முட்டை, அதுக்கு மேலே வேணும். முட்டையுடன் காய்கறிகள் சேர்த்து சாப்பிடுங்க. போதுமான அளவு தண்ணீர் குடிங்க. இல்லை பழசு இல்லை ரொம்ப நாள் ஆன முட்டையை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. நண்பர்களே, முட்டைங்கிறது மிகவும் சத்தான உணவுகளில் ஒன்று தான். ஆனால் எந்த உணவாக இருந்தாலும் சரியான முறையில் சாப்பிட்டா தான் அதனுடைய முழுமையான ஊட்டச்சத்துக்களும் உடலால் உறிஞ்சப்படும். நம்ம இப்போ பார்த்த இந்த 8 சேர்க்கைகளை தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது. சிலருக்கு இது பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும், சிலருக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படுத்தாது. ஸோ அதனால் சிலர் வந்து எனக்கெலாம் இது நான் சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன், எதுவும் பிரச்சனை பண்ணலை அப்படின்னு சொல்லுவீங்க. இது வந்து நீங்கள் கண்டினியூவாக இதை நீங்கள் தொடர்ந்து இந்த 8 சேர்க்கைகளையும் தொடர்ந்து எடுக்கும்போது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வருமுன் காப்போம். அதனால் இந்த சேர்க்கை நீங்கள் தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. முக்கியமாக வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் வயதானவர்களுக்கும் இந்த சேர்க்கையை ஒருபோதும் கொடுக்காதீர்கள். நண்பர்களே, இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். நன்றி, வணக்கம்.